Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அண்ட் Cauvery Business பார்வையாளர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, நாளைக்கு சனிக்கிழமை, அதாவது 12/10/2024 மத்தியானம் 12 மணிக்கு ரொமான்சிங் வித் பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிற புத்தகத்தை குருஜி வந்து படித்து ஒரு பாட்டிலில் போட்டு கரைச்சி குடிச்சிட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறார். அது பற்றி அதோட கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் இருக்குது. அதுலேருந்து நிறைய கேள்வி நீங்கள் கேட்கலாம். பேலன்ஸ் ஷீட்டை எப்படி அக்சஸ் பண்ணணும், எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மத்தியானம் 12 மணிக்கு ரெடியாக இருங்க. அண்ட் மத்தியானம் 2:30க்கு நம்ம செவி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட் மிஸ்டர் சரவணன் ஷேர் மார்க்கெட் பேசிக் கோர்ஸ், அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஷேர் மார்க்கெட் பேசிக்ஸை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். அந்த கோர்ஸ் டீட்டெயில் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து 3 hours அந்த கோர்ஸ் போகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ 3 hours கோர்ஸில் நிறைய விஷயங்களை அவர் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன டவுட் வேணாலும் அது சம்மந்தமாக அவர்கிட்ட கேட்கலாம். முக்கியமாக டெக்னிக்கல் பார்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் வந்து டீட்டெயிலாக அவர் சொல்ல போகிறாரு. ஸோ டெக்னிக்கலாக ஒரு ஷேரை வந்து எப்போ இறங்கும், எப்போ ஏறும், எப்போ வந்து அதோடைய சப்போர்ட் லெவல் இருக்கும், சப்போர்ட் லெவல் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம TCS அண்ட் டாடா எல்சி கம்பெனியுடைய ரிசல்ட் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் குரு ஜாயின் பண்ணுறார். ஓகே, இப்போது TCS வந்து 5% அவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாடா எல்சியோட ரெவன்யூ growth பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 8.3% வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தீங்கன்னா Q2 ரிசல்ட் பெரிய அளவில் இருக்காது, பட் Q3 ரிசல்ட் வந்து நல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, இப்போ இந்த ரிசல்ட்லேருந்து அனலைஸ் பண்ண விஷயங்கள் என்ன? நம்ம கரெக்டாக சொன்னோம் ஏற்கனவே. தட் Q2 வந்து இதான் டர்ன் அரவுண்ட் பீரியட் இது. ஸோ இனிமேல் வந்து நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வெஸ்டர்ன் எக்கானமிஸில் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு, படிப்படியாக இன்னும் குறையும். அதனால இவங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூஷன் லெவலுக்கு வரும். அதனால வந்து இவங்க நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் Q3 அண்ட் Q4 பியாண்ட் வந்து பார்க்கலாம், பெட்டர் அண்ட் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இது ஒன்லி எதிர்பார்ப்பு தான், இப்படி தான் நடக்கும்னு எந்த அஷூரன்ஸும் கிடையாது. ஸோ வித் தட் இன்ட்ரடக்ஷன் வி கேன் சி ஃபஸ்ட்டு TCS எடுத்து பார்ப்போம். அவங்களுடைய ரெவன்யூவாக இருக்கட்டும் க்ரோ ஆகிருக்கு, ஸ்லைட்டாக க்ரோ ஆகிருக்கு. பட் ஆனால் இந்த ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்திங்கன்னா டிப் ஆகிருக்கு. ஸோ அவங்களுடைய மார்ஜின் கூட ஸ்லைட்டாக குறைய தான் செஞ்சுருக்கு. ஸோ இதை பட் ஆனால் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் குவார்ட்டர் வந்து இது பெட்டராக வந்திருக்கு. அவங்களுடைய இது எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வேல்யூ, அந்த டோட்டல் கான்ட்ராக்ட் ஆர்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா அபவுட் $8.6 billion வந்திருக்கு இந்த குவார்ட்டரில் கூட. இந்த ரீஜனல் மார்க்கெட் நல்லா பண்ணியிருக்கு கம்பேர் டு அதர் 3 ஏரியாஸ். தட் இஸ் US, UK அண்ட் யூரோப்போட இந்த ரீஜனல் ஏரியா நல்லா பண்ணியிருக்கு. அது ஏன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். BSNL ஆர்டர், அதனால அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வரையும் சம் ரெவன்யூ வந்திருக்கு அந்த ஹெட்ல. ஸோ அண்டு அப்புறமேலே இவங்களோட வெர்டிகல்ஸ், பிஸ்னஸ் வெர்டிக்கலை பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இவங்களோட மேஜர் ரெவன்யூ வந்து இவங்களுடைய பேங்கிங், ஃபினான்ஷியல் அண்ட் இன்சூரன்ஸ் சர்வீஸ்லேருந்து வரும். அது வந்து அப்படியே மெயின்டைன் பண்ண முடிஞ்சிருக்கு. மித்த ஏரியாவும் ஆல்மோஸ்ட் ஏபிள் டு மெயின்டைன் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லையா. பெரிய லெவலில் எந்த செக்டார்லையும் அவங்க பர்ஃபார்ம் பண்ணலை. அண்டு ஸோ இதுதான் இவங்களோட வெர்டிக்கலோட பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் இவங்களுடைய ஹெட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் அட்ரிஷன் வந்து குறைஞ்சிருக்கு. இட்ஸ் அ குட் சைன் சொல்லலாம். அதே சமயத்தில் ஆனால் புது ரெக்ரூட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணியிருக்காங்க இந்த தடவை. ஸோ ஆனால் ஒரு இது ஆச்சரியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா இவங்களுடைய நெட் மார்ஜின் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ வித் தட் இன்ட்ரோடக்ஷன் நம்ம அவங்களுடைய இதை பார்க்கலாம், ரிசல்ட்ஸை பார்க்கலாம். இப்போ ரெவன்யூ பார்த்தோம்னா $7,670 மில்லியன் கொடுத்துருக்காங்க Q2 2025. அண்ட் ரூபியில் வந்து 6,32,775 மில்லியன், அப்போது 63,277 கோடி. எபிட்டா மார்ஜின் 28 இருக்குது. அண்ட் எபிட் வந்து 24.1 இருக்குது. ரைட், 24.7லேருந்து 24.1 குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் $1,421 மில்லியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் குறைஞ்சிருக்கு, 18.5 குறைஞ்சிருக்கு. அண்ட் ROE 54.4 இருக்குது, ROCE 51.4 இருக்குது. அது வந்து ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நார்மலி இவங்களை ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதெல்லாம் வந்து ஃபினாமினலாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி ROC, ஏன்னா இவங்களோட பாரோயிங் வந்து அவ்வளோ இருக்காது. ஸோ ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் அது மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து இவங்களுடைய ROCயும் வந்து ஃபினாமினலாக ஹையாக தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ரொம்ப ஹையாக ரேட் ஆகிறதுக்கு காரணம். நம்பர் 2 கம்பெனி இன் இந்தியா இன்னும் ரீச் ஆகிறதுக்கும் இதுதான் காரணம். ஓகே, மெயினாக. அடுத்து டாடா எல்சி பார்க்கலாம்.
டாடா எல்சியோடைய ப்ராஃபிட் மார்ஜினும் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு, 29.3 ஆயிருக்கு இப்போது. ரைட். அதாவது டாடா டிசிஎஸ்ஸையும் நம்ம டாடா எல்சியும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க என்டையர்லி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஆல் டுகெதர் இருக்கிறாங்க. ஆனால் 2 பேரும் இந்த சாஃப்ட்வேர். பட் ஆனால் என்ன மாதிரி சாஃப்ட்வேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா எல்சி எம்பெடட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஜினோட ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு சாஃப்ட்வேர் அவங்க ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, சப்போஸ் இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இது வந்து அதை ரீட் பண்ணி அதில் டேஷ்போர்டில் அதை டிஸ்பிளே பண்ணும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் ஆஃப் த கம்பெனி வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க. ஸோ இதில் தான் அவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. ஆனால் டாட்டா இது வந்து மோர் ஆஃப் அப்ளிகேஷன் சைடில் தான் அவங்க வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. அவங்க இருக்க வெர்டிகல்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு, இவங்க பண்ணுற ஏரியா வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. இவங்களோட வெர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களுடைய இது வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான் பிக்கஸ்ட் ஏரியா இவங்களுடைய ஃபோக்கஸ். ஆனால் இவங்களும் சாஃப்ட்வேர் தான் மெயினாக எழுதி கொடுக்குறாங்க அவங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு. அது வந்து 97% ஆஃப் த ரெவன்யூ வந்து அங்கேருந்து தான் கிடைக்குது. த பேலன்ஸ் 2 or 3% தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட சப்போர்ட் சர்வீஸ் இல்லாட்ட இன்டகிரேஷன் ஒர்க்குக்காக அவங்க கிடைக்கிற மணி அவங்களுக்கு. அந்த சாஃப்ட்வேரில் எந்தெந்த செக்மெண்ட் எந்தெந்த மேஜர் செக்டார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், தெர் இஸ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, தென் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன், அது ஒரு ஏரியா. இப்போ வந்து கேட்சிங் அப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் இமேஜிங் அண்ட் ஹெல்த் கேர், அந்த இதில் வந்து அதுலேயும் அவங்களோட மேஜர் ரெவன்யூ வந்துட்டுருக்கு இப்போ. ஸோ டாமினன்ட் வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரி விச் இஸ் மோர் தென் 51%. அது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் 55.7 இருக்குது, ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சயின்ஸ் வந்து 11.5 இருக்குது, மீடியா கம்யூனிகேஷன் 31.8% இருக்குது. ரைட். இவங்க எப்படி இந்த இவங்களுடைய ஆர்டர்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் வந்து ஆன்சைட்டாக இருக்கணும், தட் இஸ் இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணுற இதாக இருக்கணும். அண்ட் அது வந்து ஒன்லி ஒரு 24 அந்த மாதிரி % தான் இருக்கு. இந்த ஆன்சைட் ஆஃப்ஷோரில் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆக்சுவலாக ஆன்சைட்டுங்கிறது அவங்க எப்படி மீன் பண்ணுறாங்கன்னா, கம்பெனி இந்தியாவில் இருக்குது, ஸோ இந்தியாவில் இருந்து ஒர்க் பண்ணால் அது ஆன்சைட் அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஆஃப்ஷோருங்கிறது வந்து கிளைண்ட் பிளேஸில் போயிட்டு ஒர்க் பண்ணி கொடுக்குறது ஆஃப்ஷோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம பொதுவாக நம்ம ஊரில் என்ன நினச்சிப்போம், ஆன்சைட்னா ஃபாரின் போயிட்டு ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் இங்கே வந்து இது வேறு மாதிரி ஒர்க் ஆகுது. இவங்களுடைய கான்ட்ராக்ட்ஸ் வந்து நார்மலாக இந்த இதில் எல்லாம் எப்படி இருக்கும்னா 2 டைப் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்கும். ஒன்று வந்து ஃபிக்ஸட் கான்ட்ராக்ட் இருக்கும், ஒன்று வந்து டைம் அண்ட் மெட்டீரியல் பேஸ், எவ்வளோ ஹவர்ஸ்க்கு ஒரு ஹவருக்கு இவ்வளோ அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஃபிக்ஸ்ட் கான்ட்ராக்டில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டைம் லைன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும், அதுக்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். எனி காஸ்ட் ஓவர்னு இந்த கம்பெனி தான் பேர் பண்ணி ஆகணும். ஆனால் இவங்க ஈக்குவலி டிவைடட், உங்களோட கான்ட்ராக்ட் வந்து ஈக்குவலி டிவைடட் தான் இருக்குது. அண்டு ஆனால் மோஸ்ட்லி எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர் ஹவர்லி பேசிஸ் கான்ட்ராக்ட் தான் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ப்ரிஃபர்ட். பட் இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 50-50 தான் இருக்கும் 2 இதுலேயும். அண்ட் இவங்களுக்கு ரெவன்யூ பேசிக்லி கம்ஸ் ஃப்ரம் யூரோப் மோர் தென் அமெரிக்கா அப்படின்னு எடுக்கலாம். ஸோ வித் தட்ஸ் நம்ம ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 955.1 கோடியாக இருக்குது Q2ல. அதர் இன்கம் ஒரு 64 கோடி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதர் இன்கமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டல் இன்கம் 1019.4 கோடி. எபிட் வந்து 239.2 கோடியாக இருக்குது. 6.2% குவார்டர் ஆன் குவார்டர் க்ரோ ஆகிருக்கு. ஈரான் இருக்கிறது 0.3% இருக்குது. நெட் ப்ராஃபிட் 229.4 கோடியாக இருக்குது. அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா அது 22.5% இருக்குது. ரைட். ஓகே. ஏர்னிங் பெர் ஷேர் ₹36.84. பட் இந்த ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணோன்னா எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு இல்லாதனால மார்க்கெட்டில் ஒரு டிப் இருக்குது. ஓகே ஓகே, இதோட வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான், சஜஷனும் ஒரு விஷயம் கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சு செபி ரெஜிஸ்டர்டு கேட்டுக்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓன் ரிசர்ச் பண்ணிட்டோம் நீங்கள் வாங்க. இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே கூகுள் ஷீட்டில் இருக்குது. ஸோ எல்லாருமே நீங்கள் Cauvery Business.in அப்படிங்கிற வெப்சைட்டில் அந்த கூகுள் ஷீட்டை அக்சஸ் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து ஒரு நல்லபடியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பார்த்துங்க, நல்லபடி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.